வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் இந்த படத்துடைய ரிலீஸு ஜனவரி 9 பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் சென்சார் போர்டு அதுக்கு ஒத்துக்கலை. சென்சார் போர்டில் பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அது தடை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் படத்துடைய தயாரிப்பாளர் இதனை விடலை. மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு தடையை வாபஸ் பெற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு போட்டு இந்த படத்தை மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும், மத உணர்வை புண்படும் வகையில் காட்சிகளில் இருக்கே, அதனால் இந்த படத்தை மறுபடியும் தணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் விட்டுருந்தாங்க. உடனே உயர்நீதிமன்றம் இந்த மனுவை பார்த்துட்டு ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் தேதியை மறுபடியும் தள்ளி வச்சது. மீண்டும் இந்த படத்தை தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே இந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் படக்குழுவினர் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த மனு 21ஆம் தேதி தான் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் ஜனநாயகன் வர பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதனால் மிகுந்த சோகத்தோட தளபதி ரசிகர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இதை விட மோசமான படங்கள் எல்லாமே மோசமான சீன்லாம் வச்சு நிறையா படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த படத்தில் எதுவுமே சொல்ல. ஆனால் தளபதி படத்துக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் விளைவுகள் இருக்குமா, ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. படத்துடைய ட்ரெய்லர்லையும் மற்றபடி பார்க்கும்போது படத்தில் அவ்வளோ பெரிய சீன்லாம் எதுவுமே இல்லை. சாதாரணமாக வரக்கூடிய யூஸ்வல் சீன் தான் இருக்குது. ஆனால் இதனை வச்சுக்கிட்டு இது மாதிரி பழிவாங்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள் அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் தடை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.